தெரிஞ்சா ஏன் போய் கும்பிட போகிறாங்க? இப்போ நான் போய் கும்பிடுவேன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சுக்கிறேன், இது வரைக்கும் ஒரு நாள் சாமி கும்பிட்டதில்லை. ஏன்னா சாமி அங்கே இல்லை, எனக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் கும்பிடல. ஆனால் தெரியாதவங்க லட்சம் பேர் இருக்கிறாங்கள, அவங்களுக்காக கோயில். அதனால தெரியாதவங்க சுற்றின்னு கிட்டோமே, நமக்கு என்ன போச்சு? கூட நீயும் சேர்ந்து சுற்று. வர்த்திக்க சொல்லலை, எண்ணத்தை மட்டும் இறைவன் மீது செலுத்துறான்றான். ஆனால் அதை செலுத்துறது கிடையாது. அந்த ஒரு நாள் தேங்காய் அடிக்கிறது, இதை அடிக்கிறது, மறுநாள் போய் பட்டை அடிக்கிறது. நம்ம ஆன்மாவுக்கும் மனசு உடல் இது மூன்றுக்கும் சம்மந்தம் இருக்கையா? நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? ஏமா நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? என் உடலும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? நீ நினைச்சுன்னு இருக்கிறது நீ உன் உடலும் வேற, மனசு வேற இல்லை. நீ நினைச்சுன்னு இருக்கிறது உன் உடம்பும் நீயும் ஒன்றுன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. ஆமா. ஆனால் உடம்பும் நீயும் ஒன்றும் இல்லை, உன் மனசும் நீயும் ஒன்று. அப்போ ஆன்மாவும் உடம்பு ஒன்றும் இல்லை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆன்மா மனசோட மனசு ஆன்மாவோட போய் சேரும்போது ஆன்மா தான் நான். அங்கே மனசு இல்லை, உடம்பு இல்லை, உடம்பும் இல்லை, மனசும் இல்லை. அப்போது நான்ன்றது மட்டுங்குது. நான்ன்றதுன்னா அது பேரொலியாக இருக்குது. அது என்ன நிலையில் இருக்குதுன்னா கடவுள் நிலையில் இருக்குது, மனுஷன் நிலையில் இல்லை. திருப்பி அதிலேருந்து மனசு பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொன்னால் மனுஷனாக மாறி போனால் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்கிறான்.